லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்கிற இந்த ஷஹாதா சாட்சியத்தில் முதல் நிபந்தனை அல் இல்மு, அறிவு. ஷஹாதாவுடைய உள்ளார்ந்த அர்த்தம், அதனுடைய மீனிங் என்ன என்கிறதை பற்றிய கல்வியோடு ஒருவர் அதை சொல்வது, அதன்படி நடப்பது. ஆக அதில் மறுப்பது உறுதிப்படுத்துவது ரெண்டு இருக்கு. நஃபி இஸ்பாத். லா இலாஹ என்று சொல்லும்போது அவர் இந்த உலகத்தில் வணங்கப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனையும் நிராகரித்து மறுக்கிறார். இந்த அறிவு அவருக்கு இருக்கணும், மறுக்க வேண்டுங்கிற அறிவு. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். அப்ப இந்த அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். இதன் மூலமாக அவர் தன்னிடம் இருக்க அறியாமையை போக்கி விடுகிறார். எந்த அறியாமை? அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்பதை பற்றி அறிவில்லாமல் இருந்தாரல்ல, அந்த அறியாமையை அவர் நீக்கி விடுகிறார். அப்போ என்ன ஆச்சு? இவருக்கு என்ன அறிவு வந்துருச்சு? அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், மற்றதையெல்லாம் நிராகரிக்க வேண்டுங்கிற அறிவு அவருக்கு வந்து விட்டது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், இல்லா மன் ஷஹித பில் ஹக்கி வஹும் யஅலமூன், எவர்கள் உண்மையை கொண்டு ஹக்கை கொண்டு சாட்சி சொல்லி, அதோ ஷஹாதா சொல்லி அதை அறிந்தும் இருக்கிறார்களோ அவர்களை தவிர யாருக்கும் அல்லாஹ்விட பரிந்து பேச அனுமதி கிடையாது. 43வது சூராவுடைய 86வது ஆயா. இந்த ஆயத்தை ஆதாரமாக ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இங்கே குறிப்பிடுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனையில் அறிவு, அல் இல்மு என்பது முக்கியமான நிபந்தனை. ஏனென்றால் வஹும் யஅலமூன், அறிந்தவர்களாக அறிந்தும் இருக்கிறார்களோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹக்கைக்கு ஷஹாதா சாட்சி சொல்லக்கூடியவர் அவர் அதனுடைய அறிவோடும் இருந்தால் அப்போதுதான் அவர் நாளைக்கு மறுமையில் அவரும் சாட்சி சொல்ல முடியும், அதாவது மற்றவர்களுக்கு சிபாரிசு செய்ய முடியும், அவருக்கும் சிபாரிசு கிடைக்கும், பரிந்து பேச முடியும், அந்த அனுமதியும் கிடைக்கும். சாட்சி சொல்வது என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது, அறிந்தும் இருப்பது என்றால் அவர்களின் நாவுகளில் எதற்கு சாட்சி சொன்னார்களோ அதை உள்ளங்களிலும் சுமந்திருப்பது. நாக்கால ஷஹாதா கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்லும்போது அது உள்ளத்தில் அதை சுமந்து கொண்டிருப்பது, அதாவது அந்த அறிவோடு இருப்பது. ஒரு மனிதன் தவன் நாவினால் சாட்சி சொல்கிறான், ஆனால் அதன் அர்த்தத்தை அறியாமல் இருக்கிறான் என்றால் அதனால் அவனுக்கு எந்த பலனும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு இன்னைக்கு எத்தனையோ முஸ்லீம் அல்லாஹ்வர்களை சொன்ன சொல்லிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த அறிவே இல்லாமல் சொல்லுவாங்க. அப்படி சொல்வதனால அவங்க முஸ்லீம் ஆனவங்களாக கருதப்படுவாங்களா? இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அறிவே இல்லை அதில், அதனால் அந்த பலனும் இல்லை. அவனது அந்த சாட்சியம் எதை குறிப்பிடுகிறதோ, அது எதை நிரூபிக்கிறதோ அந்த நம்பிக்கை கொள்ளாதவன் அவன் அதை நாவினால் மட்டும் சொன்னானா அவன் நாக்கில் சொல்லியும் அந்த நம்பிக்கை இல்லாதவனாக இருப்பான். அவன் சாட்சி சொன்னதுக்கு அர்த்தமே இல்லாமல் ஆகிடும். அவன் எதை நிரூபிக்க நினைக்கிறானோ அந்த நிரூபிக்க வேண்டிய விஷயத்தை அறியாமலே இருக்கிறான். என்ன, யார் எதை நிரூபிக்கணும்? வணக்கத்திற்கு அல்லாஹ் மட்டும்தான்ங்கிறத அவர் நிரூபிக்கணும். அந்த நிரூபிக்க வேண்டிய அறிவு ஒருத்தருக்கு இருக்கணும் இல்லை அந்த சாட்சியில். அப்போ அந்த அறிவு இல்லாமல் சொல்கிறாருன்னா அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இந்த அறிவுங்கிறது மிக முக்கியமான ஒன்றுங்கிற இந்த நிபந்தனையை இங்கே ஷேக் அவர்கள் குறிப்பிடுறாங்க.